الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إن خفتم أن يفتنكم الذين كفروا إن الكافرين كانوا لكم عدوا مبينا. وإذا كنت فيهم فأقمت لهم الصلاة فلتقم طائفة منهم معك وليأخذوا أسلحتهم فإذا سجدوا فليكونوا من ورائكم ولتأت طائفة أخرى لم يصلوا فليصلوا معك وليأخذوا حذرهم وأسلحتهم ود الذين كفروا لو تغفلون عن أسلحتكم وأمتعتكم فيميلون عليكم ميلة واحدة ولا جناح عليكم إن كان بكم أذى من مطر أو كنتم مرضى أن تضعوا أسلحتكم وخذوا حذركم إن الله أعد للكافرين عذابا مهينا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் இது 235வது வார தஃப்சீராக இருக்கிறது. இதுவரை அல்லாஹுவின் பேரருளால் சூரத்துன் நிசாவின் 100வது வசனம் வரை உள்ள சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று சூரத்துன் நிசாவின் 101வது வசனத்தில் இருந்துள்ள சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். மிக முக்கியமான சட்டதிட்டங்களை எல்லாம் தனக்குள் பொதிந்திருக்கக்கூடிய வசனங்கள். சென்ற வார இறுதியில், அதாவது சூரத்துன் நிசாவினுடைய 100வது வசனம், அதில் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்து செல்ல வேண்டும், நிர்பந்தமான சூழ்நிலைகளில் தான் தங்கியிருக்கக்கூடிய சொந்த ஊரில் இஸ்லாத்தின்படி செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அங்கிருந்து மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய உயிரையும் பாதுகாப்பதற்காக அந்த நாட்டை விட்டுவிட்டு மார்க்கத்தின்படி செயல்படுவதற்கும் பிளஸ் தன்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி தன்னுடைய சொத்து செல்வங்கள், சொந்த வீடு எல்லாவற்றையும் விட்டு செல்வதற்கு பெயர் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் அல்லாஹு தஆலா அந்த 100வது வசனத்தினுடைய இறுதியில் ஒரு சுப செய்தியான ஒரு வார்த்தையையும் அல்லாஹு தஆலா கூறினான். யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் வசதி வாய்ப்புகளோடு, சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த கடை என்று இருக்கலாம், அனைத்தையும் விட்டு அங்கு சென்றால் நம்மால் எப்படி இருக்க முடியும்? சொந்த வீடை விட்டாச்சு. நிறைய பேருக்கு அதனாலதான் மனசு வரல. முனாஃபிக்கீன்கள்லாம் போகல மக்காவை விட்டுட்டு. இப்ப அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்றான், நீங்க போய் பாருங்க, அங்க போனீங்கன்னா பாதுகாப்பான இடத்தை, சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதே போன்று சஹாபாக்கள் அனைத்தையும் விட்டு ஃபகீர்களாக, அல்லாஹ் குர்ஆன்ல ஃபகீர்னே சொல்றான். ஃபகீர்னா ஒண்ணு இல்லை, ஒன்றுமற்றவர்களாக, ஏழைகளாக ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறினார்கள். ஹிஜ்ரத் செய்து செல்வதினால் எந்த குறையும் ஏற்பட்டு விடாது. நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு அல்லாஹு தஆலா இதைவிட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்று கூறினான், ஏற்படுத்தியும் காட்டினான். அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் இதை கூட சொல்லியிருந்தோம்.
மதீனாவுக்கு சென்ற புதிதில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தினுடைய துவக்கத்தில் எல்லாம் ஜனாசா வந்தா கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இல்லைன்னா சுருக்கமா கடன் இல்லைன்னா தொலை வச்சிருவாங்க. கடன் இருந்தா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க. விட்டுட்டு போயிருக்காருன்னா தொலை வைப்பாங்க. விட்டுட்டு போலன்னா யாராவது அவருடைய கடனுக்கு பொறுப்பெடுத்து கொண்டால் தொலை வைப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுவீங்கன்னு வாங்க. இது ஆரம்ப நிலை. அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை எந்த அளவுக்கு கொடுத்தான்? வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு செழிப்பை கொடுத்தான் என்றால், புகாரியில் வருகிறது, உங்களில் யாராவது மரணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஏலான் பண்றாங்க, அனாதையான குழந்தைகளை விட்டு விட்டு சென்றால் அந்த அனாதையான குழந்தை என்னிடத்தில் வரட்டும், நான் வளர்ப்பேன்றாங்க. உங்களில் யாராவது கடனை விட்டு விட்டு மரணித்தால் அவருடைய கடனை நான் அடைப்பேன் என்று சொன்னார்கள். ஆம், உங்களில் ஒருவர் சொத்து சுகத்தை விட்டு விட்டு சென்றால் அது அவருடைய குழந்தைகள் மனைவி மக்களுக்கானது. சொத்து சுகத்தை விட்டுட்டு போனா அது அவங்க பிள்ளைங்க அனுபவிக்கட்டும். கடனை விட்டு விட்டு சென்றால் நான் அடைப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மதீனாவை மாற்றினார்கள். அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இதற்கு இந்த சூரத்து நிசாவினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்து செல்வதை குறித்து கூறினான். இப்பொழுது சூரத்து நிசாவினுடைய 101வது வசனம், 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பயணத்தில் செல்லும் பொழுது சுருக்கி தொழுவதை பற்றி கூறுகிறான். இப்போ முந்தைய வசனத்திற்கும் 100வது வசனத்திற்கும் இந்த 101வது வசனத்திற்கும் மத்தியில் என்ன தொடர்பு அப்படின்னா, 100வது வசனத்தில் எதை பத்தி வந்துச்சு? ஹிஜ்ரத்தை பத்தி. ஹிஜ்ரத்தினால என்ன அர்த்தம்? ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு பயணம் செய்வது. அந்த பயணத்தில் எப்படி தொழுவது? அதுதான் தொடர்பு. மேலுள்ள வசனத்திற்கும் கீழுள்ள வசனத்திற்கும் மத்தியில் தொடர்பு என்னவென்றால், ஹிஜ்ரத் என்பது ஒரு பயணம். பொதுவாக பயணத்தில் எவ்வாறு தொழ வேண்டும், எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பதை குறித்த சட்டத்திட்டத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து நிசாவினுடைய 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா وَإِذَا ضَرَبْتُمْ فِي الْأَرْضِ, பூமியில் நீங்கள் பயணம் செய்தால், ஹிஜ்ரத் செஞ்சு போனான்னு சொல்லல, பொதுவாக எந்த பயணமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா இங்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை வரபுத்தும். வரப அப்படின்னு சொன்னா அடித்தான் அர்த்தம். வரபன என்ன அர்த்தம்? அடித்தான். பூமியில் நீங்கள் அடித்தால்னா காலால் அடித்து சென்றால், அதாவது நடந்து போனா அப்படின்னு அர்த்தம். பயணம் செய்தால், فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ, நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் பொழுது إِنْ خِفْتُمْ أَن يَفْتِنَكُمُ الَّذِينَ كَفَرُوا, இறைவனை நிராகரித்தவர்கள் உங்களை தாக்கிவிடுவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், தொழுகையை சுருக்கி தொழுவதால் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள், பூமியில் பயணம் செய்கிறீர்கள், எதிரிகள் உங்களை தாக்குவார்கள் என்று நீங்கள் அந்த பயணத்தில் அஞ்சவும் செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட்டு, இன்னல் காஃபிரீன கானு லக்கும் அதுவ முபீனா, நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாக இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் உள்ளத்துல விரோதம் இருக்கதான் செய்யும். பகிரங்கமான விரோதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடிக்கின்றான். இது அன்றைய கால சூழ்நிலைக்கு தோதுவாக இறக்கி அருளப்பட்ட ஒரு வசனம். ஆனால் சட்டம் பொதுவானது. நீங்கள் எதிரிகள் உங்களை தாக்குவார்கள் என்று அஞ்சினால் என்ற வாசகம், அதே போன்று அந்த இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்ற இந்த வாசகம் எல்லாம் அன்றைய கால சூழ்நிலையை வைத்து சொல்லப்பட்ட வாசகம் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக முந்தைய வசனத்தில் ஹிஜ்ரத் என்ற பயணத்தை குறித்து கூறப்பட்டது. இந்த வசனத்தில் பயணத்தில் செல்லும் பொழுது கஸ்ரு என்று சொல்கின்றோம் அல்லவா, கஸ்ரு தொழுக. பொதுவாக கஸ்ரு நம்ம சொல்லுவோம், கஸ்ரு தொழுக அப்படின்னு. அது அசல்ல கஸ்ரு இல்ல, ஆஃப் சாது சீன் இல்ல, கஸ்ரு தொழுகை என்று சொல்ல வேண்டும். தொழுகையை கஸ்ரு செய்வது, தொழுகையை
சுருக்கி தொழுவது. இப்ப முதல்ல இதோட சட்டதிட்டங்களை பார்ப்பதற்கு முன்பாக கஸ்ர் சுருக்கி தொழுதல் என்றால் என்ன? ஃபஜ்ர் தொழுகையை சுருக்க முடியுமா? மக்ரிப் தொழுகையை சுருக்க முடியுமா? கிடையாது. லுஹர், அஸர், இஷா ஆகிய 3 தொழுகைகள் 4 ரக்காத்துகள் உள்ள தொழுகை. இந்த 4 ரக்காத்துகள் உள்ள தொழுகைகளை மட்டும் 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்வதற்கு பெயர் கஸ்ர் தொழுகை என்று சொல்லப்படும். இப்படி பயணத்தில் கஸ்ர் தொழலாமா என்றால் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இதில் முதல் பிரிவினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஹஜ் பயணம், உம்ரா பயணம், பைத்துல் முகத்தஸை நோக்கி செல்கின்ற பயணம், மறுமைக்கான கல்வியை தேடி செல்கின்ற மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை தேடுவதற்காக செல்லக்கூடிய பயணம், ஆக வழிபாடுகளை சார்ந்த பயணத்தில் மட்டும் கஸ்ரு தொழலாம் என்று கூறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்ன சொல்றாங்க? வழிபாட்டு தொழுகைகள், வழிபாட்டு பயணம், இப்படிப்பட்ட பயணத்தில் மட்டும் கஸ்ரு தொழலாம். அந்த பயணம் எப்படி இருக்கணும்? ஹிஜ்ரத் மாதிரி இருக்கணும். ஹிஜ்ரத் எதற்காக வேண்டி? மார்க்கத்திற்காக வேண்டி. அப்ப ஹிஜ்ரத்தை அடுத்துதானே அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹிஜ்ரத் என்பது மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக செல்கின்ற பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவில், அரஃபாவில் சுருக்கி தொழுதிருக்கிறார்கள். அது ஹஜ்ஜுடைய பயணம். எனவே இப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டை சார்ந்த பயணமாக இருந்தால் அதில் என்ன செய்யலாம்? கஸ்ரு தொழலாம் அப்படின்றாங்க. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வழிபாட்டு பயணமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பயணமாக இருக்கணும்ன்றாங்க. 4ஐ 2ஆக சுருக்கி தொழலாம் என்ற அனுமதி எப்பொழுது என்றால், அந்த பயணம் முதல்ல அனுமதிக்கப்பட்ட பயணமா இருக்கணும். பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணமா இல்லை அப்படின்னா அப்ப 4ஐ 2ஆக தொழலாம் என்ற அனுமதியும் கொடுக்க முடியாது. காரணம் என்ன? பயணமே அனுமதிக்கப்பட்ட பயணம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்க ரீதியில் ஆகுமாக்கப்பட்ட பயணமாக இருக்க வேண்டும். அந்த பயணம் ஹராமான பயணமாக இருக்கக்கூடாது. இதுல இந்த மார்க்க சட்ட வல்லுநர்கள் தொகுத்துள்ள அந்த அன்றைய காலத்து கிதாபுகள்ல உதாரணமா என்ன போடுவாங்க அப்படின்னா, அன்றைய காலத்துல அடிமை இருந்தாங்க இல்லையா? ஒரு ஓனர் இருப்பாரு, அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அடிமையை காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு. இந்த அடிமை என்ன செய்வான்னா, திடீர்னு ஓனரை விட்டுட்டு ஓடிடுவான். சில நேரங்களில் அடிமை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அடிமையை கூப்பிட்டுக்கிட்டு முதலாளி என்ன செய்வாரு? காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு, பல லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஆடு மாடு ஒட்டகத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது? மனுஷனை வாங்குறதுல சாதாரண விஷயமா? அந்த மனிதனை விற்பது, வாங்குவது, இதை முற்றிலுமாக ஒழித்ததே இஸ்லாமிய மார்க்கம். அதை புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. அப்போ மனுஷனை கூட காசு கொடுத்து வாங்குவாங்க அடிமையா. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். வாங்கிட்டு பயணத்துல அடிமையை கூப்பிட்டுக்கிட்டு நமக்கு ஹெல்ப்பா இருப்பாருன்னு போயிட்டே இருந்தா, திடீர்னு அடிமை என்ன பண்ணுவான்? ஓனரை அடிமை ஆக்கிடுவான். இப்படிலாம் நடக்கும். ஓனரை நீ தான் எனக்கு அடிமைன்றான், நீ தான் எனக்கு வேலை அப்படிலாம் இருக்காங்க. அது மாதிரி விட்டுட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. இவரு பல லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பாரு, அப்ப அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். அப்ப என்ன இவருக்கு என்ன இருக்கு? ஒரு ஆட்டை வாங்கிட்டு வரோம், காணா போயிடுச்சுன்னா எவ்வளவு கவலையா இருக்கும். இந்த மாதிரி அடிமைகள் ஓடுவது, இந்த ஓடுறாருல, ஒரு ஊரை விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாருல, இந்த பயணம் ஹலாலா ஹராமான ஹராம். இந்த பயணம் ஜாயிஸ் அல்ல. இப்படி ஓடுகின்ற அடிமை கஸ்ரு தொழலாமா அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தொழக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அவனை பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணம் அல்ல. அதே போன்று பாவம் செய்வதற்கென்றே பயணம் செய்கிறான். விபச்சாரம், அவன் இருக்கிற ஊர்ல என்ன செய்ய முடியாது. அங்க போகணும், ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம் நாடுகள்ல சில நாடு இருக்கு, அந்த உள்ளூர்ல பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யறதுக்குன்னு வாரத்துக்கு ஒரு நாள் கார் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. இந்த பயணம் எதுக்கு? சினிமா பார்க்கறதுக்குன்னே போறது. இந்த பயணம் எதற்கு? மது அருந்துவதற்கென்றே பயணம். சனிக்கிழமை நைட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மது அருந்திட்டு அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை ரிட்டர்ன் வர்றது. இங்க இருந்தா என்ன செய்ய முடியாது? மது அருந்த முடியாது. இன்னும் விபச்சாரம் போன்ற அசிங்கமான ஆபாசங்கள் ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட
அசிங்கமான காரியங்களை செய்வதற்கென்றே பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட பயணத்துல சுருக்கி தொழலாமானா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இப்படிப்பட்ட பயணத்தில் சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இல்லை. காரணம் உன்னுடைய பயணமே அனுமதிக்கப்பட்ட பயணம் இல்லை என்று கூறுகிறார்கள். மூன்றாவது மார்க்க சட்ட வல்லுநர்கள் மூன்றாவது ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயணம் பொதுவாக அவ்வளவுதான். அது எப்படிப்பட்ட பயணம்? அனுமதிக்கப்பட்ட பயணமா, அனுமதிக்கப்படாத பயணமா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பயணம் அவ்வளவுதான். இதைதான் நம்ம பார்க்க முடியும். அவர் பயணம் மேற்கொள்கிறாரா, அவருக்கு சுருக்கி தொழுவதற்கான அனுமதி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அது யார் அப்படின்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மذஹப் படி எந்த பயணமா இருந்தாலும் சரி, அது அவன் ஒரு பாவமான காரியத்திற்கே பயணம் செய்கிறான். ஒருத்தரை கொலை செய்யறதுக்குனே போறான் இங்கிருந்து, அது அந்த பயணம் ஆகுமாக்கப்பட்ட பயணம் அல்ல. கொலை செய்வது ஹராம். கொலை செய்வது ஹராம் அப்படின்னா கொலை செய்வதற்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய பயணமும் ஹராம். அப்படிப்பட்ட அந்த ஹராமான பயணத்தில் கஸ்ர் தொழுலாமா அப்படின்னா இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, தொழலாம். காரணம் அல்லாஹு தஆலா பொதுவாக அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்கள் பூமியில் பயணம் செய்தால். அவ்வளவுதான் இங்க வந்திருக்கு. இப்போ பயணம் செய்கின்றவர்கள் சுருக்கி தொழலாம் என்பதாக கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு சின்ன வாசகத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஆயத்தை நம்ம அர்த்தம் வைக்கும் போதே கவனிச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை நிபந்தனை மாதிரி சொல்றான். ஒன்று, பூமியில் நீங்கள் பயணம் செய்தால், அதாவது பயணம் செய்யும் பொழுது, இதா வரத்தும் ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில் நீங்கள் பயணம் செய்தால் அப்படின்னா பயணம் இதாவுக்கு பொழுதுன்னு அர்த்தமும் வரும். பயணம் செய்யும் பொழுது, அது மட்டும் சொல்லல, இன் ஹிஃப்தும் அன் யஃப்தினகும் அல்லதீன கஃபரு, அப்படி பயணம் செய்யும் பொழுது இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை தாக்குவார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், அவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், எதிரிகளுடைய தாக்குதல் நடந்துரும் என்ற பயம் இருந்தால் சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு இருக்கு. அப்ப என்ன இந்த ஆயத்துல வெளிரங்கத்துல பார்த்தா என்ன தெரியுது? வெறும் சாதாரண பயணத்துல சுருக்கி தொழ முடியாது போல, அந்த பயணத்துல என்ன இருக்கணும்? எதிரிகள் தாக்குவாங்களோ என்ற அச்சம். இதற்கு தான் சொல்லுவாங்க அச்சத் தொழுகைன்னு சொல்லுவாங்க. ஒன்னு இருக்கு பயணத் தொழுகை, இன்னொன்னு இருக்கு அச்சத் தொழுகை. அப்ப அச்சத் தொழுகையில தான் என்ன செய்யணும்? 4 ரக்காத்த 2 ரக்காத்தா சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இன் ஹிஃப்தும் அன் யஃப்தினகும் அல்லதீன கஃபரு என்ற இந்த வாசகம் இருக்கிறது, அது அந்த சட்டத்திற்கான வாசகம் அல்ல. அந்த விதி, பயணத்துல நீங்க சுருக்கி தொழலாம் அப்படின்ற அனுமதி எப்பொழுது என்றால், பயம், எதிரிகளுடைய பயம் இருந்தாதான் சுருக்கி தொழலாம் என்ற அந்த சட்டத்திற்கான நிபந்தனை அல்ல. மாறாக அன்றைய கால சூழ்நிலைக்கு தோதுவான ஒரு வாசகம் தானே தவிர, பயம் இருந்தால்தான் சுருக்கி தொழலாம், பயம்லாம் இல்லை. இப்ப நம்ம பயணம் செய்யறோம், பயம்லாம் இல்லை, இப்ப சுருக்கி தொழக்கூடாது என்பதற்காக வந்ததல்ல. இது பொதுவாக குர்ஆன்ல பல இடங்கள்ல இது மாதிரி இருக்கு. அதாவது ஆயத்து, அந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட பொழுது பரவலாக எந்த சூழ்நிலை இருக்குமோ அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், அந்த வார்த்தையில் உள்ள கருத்து அந்த விதிக்கு உட்பட்டதாக என்ன செய்யாது இருக்காது. ஒரு விதியை, ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த சட்டத்துடன், நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு சட்டத்தை சொல்லும் போது அந்த சட்டத்துடன் பரவலாக அப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை இணைத்து சொல்லப்பட்டால் அந்த சட்டத்திற்கு அந்த சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக அந்த சட்டம் நிலைச்சு நிற்கும், ஆனா அந்த சூழ்நிலை இல்லாம கூட போகலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சு கொள்வதற்கு இன்னொரு சில வசனங்களை முஃபஸ்ஸிரீன்கள் மேற்கோளாக காட்டுகிறார்கள், நம்ம இலகுவாக புரிந்து கொள்வதற்கு. ஒரு ஆயத்துல வருது, என்ன வருது? வரபாஇபுக்கும் லத், இந்த சூரத்து நிசாவிலேயே 23வது வசனம், 23வது வசனம், அதாவது
நாம இப்ப 5வது ஜுஸ்ல இருக்கிறோம். 4வது ஜுஸ்வினுடைய கடைசி வசனம் சூரத்து நிசாவினுடைய 23வது வசனம். யார் யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற லிஸ்டே அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. குர்ஆன்ல எத்தனை விஷயங்கள், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது, அந்த யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதிலிருந்தே யார் யாரை திருமணம் செய்யலாம் என்பது தன்னால வந்துடும். இப்ப யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அல்லாஹ் தஆலா வரபாஇபுகுமுல் லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇகுமுல் லாத்தி தகல்தும் பிஹின், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா பட்டியலை இட்டுக்கொண்டே வரும் பொழுது அல்லாஹ் சொல்வான், எந்த பெண்களுடன் நீங்கள் தாம்பத்திய உறவு கொண்டு விட்டீர்களோ அந்த உங்களுடைய மனைவிக்கு ஏற்கனவே இருந்த கணவனின் மூலமாக பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை நீங்கள் திருமணம் செய்வது ஹராம். விளங்கிட்டீங்களா? ஒருத்தர் வந்து இரண்டாம் தரமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அந்த பெண் ஏற்கனவே ஒரு கணவனுக்கு வாக்குப்பட்டு தலாக்காயிருக்கு, அல்லது அந்த கணவன் இறந்து விட்டார். அந்த கணவனின் மூலமாக ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இப்ப இந்த பெண்ணை நாம திருமணம் செய்யலன்னு வைங்க, அந்த பெண்ணுடைய அந்த மகள் இருக்காங்களே, அந்த மகளை திருமணம் செய்யலான்னு இருந்துகிட்டு இருக்கவே இந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டால், இப்ப அந்த பெண்ணுடைய மகள் வேறொரு கணவனின் மூலமாக பிறந்த மகள் இவருக்கு ஹராமாக ஆகிவிடுகிறார் இல்லையா? இவ்வளவுதான். ஆனா இதை சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகள்னு சொல்றான். இப்ப இந்த நல்லா கவனிச்சுக்கிறோம், நம்முடைய மனைவிக்கு வேறு ஒருவரின் மூலமாக முன்னால் இருந்த கணவனின் மூலமாக பிறந்த குழந்தை உங்களுடைய வளர்ப்பில் இருக்கிறதல்லவா, அந்த குழந்தையை திருமணம் செய்யக்கூடாதுன்றான். இப்போ உங்களுடைய வளர்ப்பில் இருக்கிறதே என்றால இந்த வாசகம் எப்படிப்பட்ட வாசகம்னா பொதுவான சூழ்நிலையை கவனிச்சு உள்ள வாசகம். இல்லைன்னு வைங்களேன், என்ன வந்துடும், நம்முடைய வளர்ப்புல இருந்தாதான் திருமணம் செய்யக்கூடாது, அந்த குழந்தை நம்முடைய வளர்ப்புல இல்லை, அந்த பெண்ணை நம்ம திருமணம் செய்யும் போது அந்த பெண்மணி அந்த பெண் பிள்ளைய அவங்க அம்மா வீட்டையே விட்டு வந்துருச்சு, நாம வளர்க்கல அப்படின்னா என்ன செஞ்சிருக்கலாம், திருமணம் செஞ்சுக்கலாம் என்பது வராது. அந்த வாசகத்தை இங்க சொன்னது எதுக்குன்னா, பெரும்பாலும் இரண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய அந்த கணவன்மார்களே வளர்ப்பதுதான் நல்லது. ஏன் இல்ல நான் வளர்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும், இங்க அந்த குழந்தையை தாயை விட்டு பிரிச்சதாக ஆயிரும் இல்லையா? அப்படி செய்யாம இருக்கிறதா நல்லது அப்படின்றத சூசகமா அல்லாஹ் காட்டுவதற்காகத்தான் அந்த வாசகத்தை இணைத்தானே தவிர எதற்காக வேண்டி இல்லை. உங்களுடைய மடியில், சொல்ல என்ன தெரியுங்களா அர்த்தம், ஃபீ ஹுஜூரிக்குன்னா உங்களுடைய மடியில் அர்த்தம். நீங்க உங்க புள்ள மாதிரி வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். உங்க புள்ள மாதிரி வளருங்க, உங்க புள்ள மாதிரி உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க. அந்த பிள்ளை வந்து அந்த அவங்க அம்மா வந்து பெண், நீங்க தானே வளர்க்கணும். அந்த பெண்ணுக்கு நீங்க கணவன் ஆயிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு தந்தையை போல நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் அப்படின்றத அந்த உணர்த்துவதற்காகத்தான் அந்த வாசகத்தை சொல்றானே தவிர நம்முடைய வளர்ப்புல இல்லைன்னா என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம் என்பது வராது. இதே போன்று இன்னொரு ஆயத்துல வருது, வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகாய். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அடிமை பெண்கள் கூட இருந்தாங்க அந்த காலத்துல. அடிமை பெண்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. காசு கொடுத்து அடிமை பெண்ணை வாங்கி என்ன பலன், லட்சக்கணக்கில் காசு போட்டு வாங்கியிருக்கு, என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டு வேலைகள் செய்வாங்க இல்லையா? இது மாதிரி என்ன செய்வாங்க, சில பேர் நல்லா பாதுகாக்கணும், அடிமை பெண்ணை வாங்கி அவங்கள விபச்சாரத்துல தொழில ஈடுபடுத்துவாங்க. எதுக்காக வேண்டிய, காசு சம்பாதிக்கிறது. அந்த பெண்களை வச்சு காசு சம்பாதிப்பாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. இஸ்லாம் தடை விதித்தது, குர்ஆன் அது தடை, அது ஹராம், அந்த வருமானம் ஹராம்னு சொல்லுது. சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், வலா துக்ரிஹு, நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீர்கள், ஃபதயாத்திக்கும், உங்களுடைய பெண் அடிமைகளை, அலல் பிகா, அசிங்கமான காரியம் அதாவது விபச்சாரம் செய்வதின் மீது நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீர்கள். இன் அரதன தஹஸ்ஸுனன், பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால், பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அந்த அடிமை பெண்களை விபச்சாரம் செய்வதன் மீது நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீர்கள். அப்ப இந்த இடத்துல எப்ப நிர்பந்தப்படுத்தக்கூடாது, பத்தினித்தனமா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாதான் நிர்பந்தப்படுத்தக்கூடாது.
இல்ல அந்த அடிமை பெண்களே ரெடியா இருக்கிறாங்கன்னா அப்ப என்ன செய்யலாம்? அப்படி கிடையாது. அப்ப இந்த வாசம் ஏன் வருது அப்படின்னா, நிர்பந்தப்படுத்துறது என்பதை எங்க உண்டாகும்னா, அவங்க பத்தினித்தனமா இருக்கணும்னு நினைக்கும் போதுதான் இவர் வலுக்கட்டாயப்படுத்துறதுன்றது வரும். அவங்க பத்தினித்தனமா இருக்கணும்னு விரும்பாட்டி இவர் நிர்பந்தப்படுத்துறாரு என்பது வராது. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடியா என்ன செய்ய தயாரா இருக்காங்களே. அப்ப அந்த வாசகம் எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்கள கொண்டு போய் இதை தொழில ஆக்காதீங்க, அவ்வளவுதானே தவிர அவர்கள் பத்தினித்தனமாக இருப்பதை விரும்பினால் என்ற வார்த்தையை வைத்து அவர்கள் பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் என்று விரும்பாவிட்டால் என்ன செய்யலாம்? இந்த அசிங்கமான தொழிலில் ஈடுபடுத்தலாம் என்று வராது. எப்படி அதெல்லாம் வராதோ அதே மாதிரி இங்க என்ன செய்யாது, கஸ்ரு தொழுவதற்கு நீங்கள் அஞ்சினால், அஞ்சாவிட்டால் என்ன செய்யக்கூடாது, கஸ்ரு தொழக்கூடாது என்பது வராது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் இங்கு மிக தெளிவாக விளக்குகிறார்கள். அது மட்டுமல்ல, பல ஹதீஸ்களையும் நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல எந்த விதமான அச்ச நிலையும் இல்லாமலேயே பயணத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, கஸ்ரு தொழுதிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். குர்ஆனுடைய வசனங்களுக்கும் விளக்கம் தர்றாங்க, ஹதீஸ்ல இருந்தும் மேற்கோள் காட்டுறாங்க. எப்படி? ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ். யஅலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் ஒரு நபித்தோழர் சஹாபி தான். அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆயத்தை கொண்டு போய் எப்படி பாருங்க, சஹாபாக்கெல்லாம் எப்படிலாம் பேசிக்கிறாங்க பாருங்க. குர்ஆன் ஆயத்துல எவ்வளவு மார்க்க பற்றி, எவ்வளவு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு குர்ஆனுடைய வசனத்துல ஒரு சந்தேகம் வந்தா அதை இன்னொருத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்பதுல உள்ள ஆர்வம். யஅலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தை கொண்டு போய் உமர் இப்னுல் கத்தாப் உமர் என்று போய் ஓதி காமிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்களா? இதா தரப்தும் ஃபில் அர்தி, பூமியில நீங்க பயணம் செய்தால் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா, தொழுகையை சுருக்கி தொழுவது குற்றமல்ல. எப்ப? இன் ஹிஃப்தும் அன் யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்கள் உங்களை தாக்குவார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் தானே அல்லாஹ் சொல்றான். நம்ம அஞ்சாமலே ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்க பயணத்திலேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, கத்ரா தொழுவுறமே, சுருக்கி தொழுவுறமே. ஆனா அல்லாஹ் வந்து என்னதானே சொல்றான், எதிரிகளின் தாக்குதலை நீங்கள் அஞ்சினால் சுருக்கி தொழலாம் தானே சொல்றான். அப்படின்னு யார் போய் யார்கிட்ட கேட்கிறார்? ஒரு யஅலா இப்னு உமையா என்ற ஒரு நபித்தோழர் தான். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அந்த சந்தேகம் வரலை இவருக்கு. உமர்கிட்ட போய் இந்த சந்தேகம் கேட்கிறாங்க. உமர் என்ன சொல்றாங்க, எனக்கும் இதே சந்தேகம் இருந்துச்சு, அல்லாஹ் இப்படிதானே சொல்றான். ஆனா நம்ம அச்சமே இல்லாத நேரத்துல கூட என்ன செய்யறோமே, கஸ்ரா தொழுவுறமே. ஆனா அல்லாஹ் வந்து அச்சம் இருந்தால் கஸ்ரா தொழுவுறதானே சொல்லலாம். எனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு, நான் ரசூலுல்லாஹ் கிட்டயே கேட்டேன். நான் என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹ் கிட்டயே கேட்டுட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும், இது ஒரு அல்லாஹ் வழங்கிய கொடை. சதகானா எதுக்கு சொல்லுவோம்? கொடை, இறக்கப்பட்டு கொடுக்கிறது சதகா. இது சதகா, ஒரு கொடை. தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கொடை. அதாவது இந்த இடத்துல கொடைனா சலுகை. ஃபக்பிலு சதகதஹு, அல்லாஹ் வழங்கிய அந்த கொடையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எல்லா நேரத்திலும் தொழுவலாம், அனுமதி இருக்குன்னு யாரே சொல்லிட்டாங்க? ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. அப்படின்னு யாரு சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யஅலா இப்னு உமையா என்ற சஹாபி இடத்துல இந்த தெளிவை நான் ரசூலுல்லாஹ் கிட்டே கேட்டு பெற்றுக்கொண்டேன். இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தியாக நான் ரசூலுல்லாஹ் சொல்லியே இதே சந்தேகத்தை நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இதே போன்று அபி ஹந்தலா என்ற சஹாபி என்ற நபி தாபி அவங்க சொல்றாங்கன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டேன், பயணத்தில் தொழக்கூடிய தொழுகையை பத்தி நான் கேட்டேன். 2 ரக்காத் தொழுகிறோமே, ஆனா வந்து அல்லாஹு தஆலா இன் ஹிப்தும் அன் யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரூன்னு சொல்றானே, உங்களுக்கு பயம் இருந்தாதான் சுருக்கி தொழுவணும் அப்படின்னு சொல்றானே. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை எங்க போச்சு? வநஹ்னு ஆமினூன், நாம் நிம்மதியா இருக்கும் போதே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, தொழுதுகிட்டு இருக்கோமே என்று நான் கேட்டேன். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் யாரு? உமர் ரலியல்லாஹு மகனார். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை ரொம்ப தேடி தேடி பின்பற்றிய ஒரு சஹாபி இருக்கிறாங்கன்னா அது அப்துல்லாஹ் இப்னு உமர். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் மீது ரொம்ப பாசம் யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு உமர். இதை கேட்ட உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுன்னத்து ரசூலில்லான்ட்டாங்க. பயணத்துல சுருக்கி தொழுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக இப்னு உமர் சொல்றாங்க. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சல்லைனா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன மக்கத வல் மதீனத, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். ரசூல்லா கூட நாங்கெல்லாம் இருந்தோம். வ நஹ்னு ஆமீனூன், நாங்கெல்லாம் நிம்மதியா தான் இருந்தோம். யாரும் எங்களை தாக்குவாங்க அப்படின்ற அச்சம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, லா நகாஃபு பைனஹுமா, அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில நாங்க யாரை பத்தியும் பயப்படல. அப்படி இருக்கவே ரக்காத்தைனி இரண்டு ரக்காத்தா தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். நான் ரசூலுல்லாவோட இருந்தேன் அப்படின்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, அதே இப்னு அப்பாஸ் இப்படி சொல்றாங்க, கரஜ மினல் மதீனத்தி இலா மக்கத்த, மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். நாங்கள் இருந்தோம். லா யகாஃபு இல்லா ரப்பல் ஆலமீன், அன்றைய தினத்தில் நாங்கள் ரப்புல் ஆலமீனை தவிர அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாருக்கும் பயப்படல. எங்களுக்கு யாருடைய அச்சம் மட்டும்தான் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் தான் இருந்துச்சு, தவிர யாரும் எங்களை தாக்குவாங்கன்ற பயம்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பயணத்துல சல்லா ரகாத்தைனி, இரண்டு ரக்காத்தா ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்க. இதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சல்லைத்து மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாத்தைனி அபீ பக்ர வ உமர வ மஅ உஸ்மான, நான் அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்தில் தொழுதிருக்கின்றேன், 2 ரக்காத் தொழுதிருக்காங்க. அபூபக்கர்லையும் அவங்களுடன் பயணத்தில் தொழுதிருக்கிறேன், 2 ரக்காத் தொழுதிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணத்தில் இருந்திருக்கிறேன், 2 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்பதாக பல சஹாபாக்கள், அதுவும் ஹலீஃபாவாக இருந்தவர்கள் எல்லாம் இப்படி 2 ரக்காத்தாக தொழுதிருக்கிறார்கள் என்பதாக பல்வேறு ஹதீஸுகள்ல நம்ம பார்க்கிறோம். கடைசியில் இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்பதை குறித்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்தவர்கள் அவங்க முதல்ல கேட்குறாங்க, பயணத்தில் எப்படி தொழுவணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் பல ஊர்களுக்கு அப்பப்போ போய் சென்று வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், பயணத்தில் எப்படி தொழுவது என்று கேட்ட பொழுது இந்த வசனம் இறங்கியது. இதே போன்று இதற்கு அடுத்து ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் இன்ஷா அல்லாஹ் அதோடைய தர்ஜுமா இப்போ வைப்போம், ஃபுல்லாக அதை விளக்கி முடிக்க முடியுமான்னு தெரியல இருக்கிற நேரத்தில். அதில் எப்படின்னா, உண்மையிலே அச்சம் நிறைந்த நேரம். அச்சம் நிறைந்த நேரம்னா போர்க்களம், எதிரில் யார் நிற்கிறா, எதிரிகள் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் எப்படி தொழுவணும்னு வருது. அப்போ அந்த ஆயத்தும் இந்த ஆயத்தை ஒட்டி தான் வருது. அந்த ஆயத்தை எப்போ இறங்குச்சு அப்படின்றத பற்றி பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கெல்லாம் தெரியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தா இஹ்ராமுடைய ஆடையோடு இருக்கிறாங்க. இஹ்ராம் அணிந்து விட்டால் சட்டம் என்ன, அங்க இருக்கக்கூடிய புறாவை கூட என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. புறா நிறைய இருக்கும். இங்கெல்லாம் புறா கையில மாட்டினா அறுத்து சாப்பிடலாமான்னு தோணும். இஹ்ராம் கட்டிட்டா முடிஞ்சு. எந்த ஜீவராசிக்கும் என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மனிதன் அல்ல, மனிதன் அல்லாத உயிரினங்களுக்கு கூட தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மனிதர்களிடத்துல சாதாரண வாய் சண்டை, வலா ஜிதால பில் ஹஜ்ஜில் வாக்குவாதம் கூட செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அப்ப எஹ்ராம் அணிஞ்சு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க. பாருங்க, எஹ்ராமுடைய நிலையில வந்திருக்கோம், நாங்க சண்டை போடுறதுக்கு வரல, போர் யுத்தத்திற்கு வரல, உம்ரா செய்வதற்கு வந்திருக்கோம், அனுமதி கொடுங்க. பல கட்ட பேச்சுவார்த்தை, 3 கட்ட பேச்சுவார்த்தை, அப்படியே நாட்கள் கடந்துகிட்டே போகுது, பேச்சுவார்த்தை நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் எங்க விடல, மக்காவுக்குள்ள விடவே இல்லை. இப்படிப்பட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் லுஹர் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள். எங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு பேரு ஹுதைபியா என்ற அந்த இடத்துல உஸ்ஃபான் என்ற இடத்துல முஸ்லீம்கள் நிற்கிறாங்க. காபிர்கள் எங்க நிற்கிறாங்க அப்படின்னா லஜ்னான் அப்படின்ற இடத்துல நிற்கிறாங்க. இப்படி நிற்கிறாங்க. இப்படி நிற்கும் போது லஜ்னான் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீன்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உள்ள விட்டுறக்கூடாது, முஸ்லீம்களை தடுத்து நிறுத்துங்க. யாருடைய தலைமையில அப்படின்னா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில தான் நிற்கிறாங்க. அது வரைக்கும் யார் முஸ்லீம் ஆகல, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு முஸ்லீம் ஆகல. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபி, யுத்தத்தின் யுக்திகளை தெரிந்த சஹாபி. உஹது யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு அடி விழுந்ததே யாருனாலதான், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய சூழ்ச்சினாலதான். அப்படிப்பட்டவங்க எதிரில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பேசுறாங்கன்னா, லுஹர் தொழுகை நடக்குது, தொழுது முடிச்சுட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த எல்லாரும் பேசிக்கிறாங்க, அடடடா
தொழுதுகிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சிருக்கலாமே, தாக்கி இருக்கலாமேன்னு பேசுறாங்க. பார்த்தா தொழுது முடிச்சுட்டாங்க. உடனே அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தொழுகை வரதான் போகுது. தக்தி அலைஹிமுல் ஆன சலாத்துன், இன்னும் சற்று நேரத்தில் ஒரு தொழுகை வரப்போகிறது. கொஞ்சம் இந்த வார்த்தையை முஸ்லிம்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தொழுகை வரதான் போது, அந்த தொழுகை அவர்களுக்கு அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை விட அவர்களுக்கு பிரியமானது. அவர்களுடைய உயிரை விட அந்த தொழுகை தான் மேலானது. எனவே நம்ம அவங்க தொழுவும் போது என்ன செஞ்சிடலாம், அவங்கள தாக்கி சாவடிச்சிடலாம். அவங்க உயிரே போனாலும் எதை விட மாட்டாங்க, தொழுகை விட மாட்டாங்க. அவங்களுடைய ஆண் பிள்ளைகள்லாம் எதிரில் நிற்கிறாங்க. ஆண் பிள்ளைகளை விட தொழுகை தான் அவர்களுக்கு நேசமானது. அவருடைய உயிரை விட அவர்களுக்கு தொழுகை தான் நேசமானது. எனவே கண்டிப்பா தொழுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தொழுவும் போது என்ன செஞ்சிடலாம், நம்ம அவங்கள ஒரேடியாக தாக்கி விடலாம். அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலையும் அதை சொல்ற. பெரிய ஆயத்து, டைம் இருக்குமான்னு தெரியல. அந்த பெரிய ஆயத்துல அந்த வாசத்துக்கு மட்டும் நான் அர்த்தம் வைக்கிறேன் பாருங்க. வத்த அப்படின்னு சொன்னா ஆசைப்படுகிறார்கள் அர்த்தம். வத்தல்லதீன கஃபரு, காஃபிராக இருக்கக்கூடிய அவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், வத்த விரும்புகிறார்கள். லவ் தஃபுலூன, கஃப்லத்துல இருந்து வந்துச்சு. கஃப்லத்துல என்ன அர்த்தம், கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிறது. லவ் தஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் அம்திஅத்திக்கும், உங்களுடைய ஆயுதங்கள், உங்களுடைய தடவாளங்களை விட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படி வாளு கேடயத்தை எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நம்ம தொழுவோன்னு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நீங்க தொழுதீங்க, அந்த நேரத்துல ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா, ஒரே தாக்குதலாக தாக்கி விடலாம் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு ஆயத்து எப்ப இறங்கிருச்சு, லுஹருக்கும் அசருக்கும் நடுவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அசர் தொழுவாங்க, என்ன செஞ்சிடலாம், தாக்கிடலாம். இப்ப என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், அசர் தொழுகையுடைய நேரம் வந்தவொடனே என்ன செஞ்சாங்க, அசர் தொழுதா என்ன செஞ்சிருவாங்க, தாக்கிடுவாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறங்கிட்டான். என்னன்னு, அசர் தொழுதீங்க உங்களை என்ன செஞ்சிருவாங்க, தாக்கிடுவாங்க. எனவே தொழுகையை விட்டுருங்க எல்லாம் சொல்லலை, தொழுகையை அப்புறமா தொழுவங்கள்லாம் சொல்லலை. அதுதான் கவனிக்கணும். தொழுகையுடைய முறையாலாம் சொன்னான். நபியே நீங்க நிக்கணும், 2 சஃப்ல நிக்கணும், பின்னாடி இருக்கவங்க. நீங்க ருக்குக்கு போவீங்க, அடுத்து சஜிதாவுக்கு போகும்போது எல்லாரும் சஜிதாவுக்கு போகக்கூடாது. முதல் வரிசையில் இருக்கவங்க மட்டும்தான் சஜிதாவுக்கு போகணும். 2வது வரிசையில் நிற்கிறவங்க சபி அல்லாஹ் லிமன் ஹமீதான்ட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு ரக்காத் முடிஞ்சிடும். அதாவது 2 சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர்னு கியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பாங்கல்ல 2வது ரக்காத்துக்கு. அப்போ சஜிதா செஞ்சவங்கலாம் எழுந்து நின்றுவாங்க. நின்ன பிறகு என்ன செய்யணும், இவங்க அல்லம் சூரா ஓதிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இப்போ என்ன செஞ்சிருவாங்க, சஜிதாவுக்கு போயிட்டு அல்லம் சூரா ஓதி துணை சூரா ஓதி முடிக்கிறதுக்குள்ள 2 சஜிதா செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க திருப்பி ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. ஜாயிண்ட் ஆகிட்ட பிறகு ருக்கு செய்யும் போது 2 சஃப்ல இருக்கவங்களும் ருக்கு செஞ்சிருட்டோம். சமி அல்லாஹ் லிமன் ஹமீதன் வந்த பிறகு அல்லாஹு அக்பர் சஜிதாவுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ரசுல்லாவோட சஜிதா செஞ்சாங்கல்ல அவங்க நின்றுகிட்டே இருக்கட்டும். இப்போ என்ன செஞ்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ரசுல்லாவோடைய சஜிதா கிடைக்கலையா அவங்களுக்கு, அவங்க 2வது ரக்காத்துல ரசுல்லாவோட சஜிதா செஞ்சிருட்டோம். சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர் அத்தையாத்துல உட்காந்துக்கிட்டு எதிரியை பார்க்கும்போது பின்ன முதல் சஃப்ல இருக்கவங்க என்ன செய்யல, சஜிதா செய்யல, அவங்க 2 சஜிதா செஞ்சு அத்தையாத்துல திருப்பி ரசூல்லா என்ன செஞ்சிருவாங்க, இமாம் ஜமாத்தை, அதாவது இமாம அத்தையாத்துல பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்கும் போது எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருங்க, சலாம் கொடுத்துருங்க என்ற முறையை தான் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு மார்க்கம் தொழுகையை வலியுறுத்துது. போர்க்களத்துல கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லைங்க. இன்னைக்கு அசால்ட்டா திருமணத்துல தொழுகையை விட்டுறோம், கடையில உட்காந்துக்கிட்டு தொழுகையை விட்டுரும். அது வர முடியுமா, கல்லால இருந்துட்டு எப்படி வர முடியும், கடையில இருந்துகிட்டு எப்படி வர முடியும், அசால்ட்டா தொழுகையை விட்டுறோம். யுத்த களத்தில் கூட தொழுகையை விடுவதற்கான அனுமதி இல்லை. பயணத்துல தொழுகையை விட்டுறோம். தொழுகையாளி அவங்க கூட பயணத்துல தொழுகையை விட்டுறாங்க. பயணத்துல சுருக்கி தொழணும் தான். 4 ரக்காத்த 2 ரக்காத்தா
தொழணும். தொழுகை விடுவதற்கு எப்பொழுதும் அனுமதி கிடையாது. ஏரோப்ளைன்ல போனாலும் தொழுவணும், ட்ரெயின்ல போனாலும் தொழுவணும், பஸ்ல போனாலும் தொழுவணும். எல்லா நேரம் யுத்த களத்தில் கூட சஹாபாக்கள் தொழுகையை விட்டதில்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மார்க்கத்துல தொழுகைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அதே நேரத்துல அந்த ஆயத்தை ஃபுல்லா அர்த்தம் வச்சா நல்லா தெரியும். சும்மா நிக்க சொல்ல, தொழுகை தக்பீர் கட்டும் போது வாளை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நில்லுங்கன்னா என்ன சொல்லல, அல்லாஹ் தொழுதுருங்க எல்லாம் சரியா போயிடும் சொல்லல, அப்படியும் சொல்லல, தொழுகையை விடவும் சொல்லல. தொழுகை இன்னைக்கு பாருங்க, இந்த சமுதாயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு தொழுதாலாம் சரிபட்டு வராது அப்படின்னு தொழுகையை விட்டுட்டு போராட்டம் நடத்துறாங்க. அப்படி ஒரு கூட்டம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். இன்னொரு கூட்டம் அந்த மாதிரி எதையுமே செய்யறது இல்லை, தொழுதா போதும். மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், தொழுகையும் விட சொல்லல, எச்சரிக்கை நடவடிக்கையும் விட சொல்லல. தொழுவணும், கத்தி எடுத்துக்கிட்டு தொழுவுங்க, தொழுகணும், வாளை எடுத்துக்கிட்டு தொழுவுங்க. தொழுகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, எச்சரிக்கை அவசியம். அல்ல எல்லாரும் தொழுவுங்க, தக்பீர் கட்டி நின்று நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலையா? அல்ல முதல் ஸ்டெப்ல இருக்கவங்க சஜிதாக்கு போங்க, ரெண்டாவது ஸ்டெப்ல இருக்கவங்க சஜிதாக்கு போவாதீங்க. இல்ல நீங்க எல்லாம் சஜிதாக்கு போங்க, நான் வானத்துல ஜிப்ரீல் இஸ்லாத்தை இறக்கிடுவேன் அப்படி சொல்லலையே. முதல் வரிசையில இருக்கவங்க சஜிதாக்கு போங்க, ரெண்டாவது வரிசையில. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் எப்படி தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர், எச்சரிக்கையா இருங்க, ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நில்லுங்க. தொழுகைக்குள்ளேயே அவங்க உங்களை தாக்குனா நான் நேரடியா வந்து என்ன செஞ்சு மாணவர்களை இறக்கிடுவேன் அல்ல சொல்லல. தொழுதுகிட்டு இருக்கும் போது உங்களை தாக்கினா கூட உங்க உயிரை நீங்க பாதுகாத்துக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் ஹித்ரஹும் அப்படின்னா வல்யஹுது ஹித்ரஹும் வஅஸ்லிஹதஹும், எச்சரிக்கையா இருக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், ஆயுதங்களை கையில எடுத்துக்கிட்டு நில்லுங்க, இல்லைன்னா வந்துருவான். அதுக்காண்டி தொழுகையை விட்டுருங்கன்னு சொல்லல, தொழுகையை விடவும் கூடாது, எச்சரிக்கையையும் விடக்கூடாது, எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு எச்சரிக்கை நடவடிக்கையை கையில எடுக்கிறவங்க எதை விட்டுறாங்க? தொழுகையை விட்டுறாங்க. தொழுகை 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 அப்படின்னு தொழுகை கையில் எடுக்கிறவங்க எச்சரிக்கை நடவடிக்கை விட்டுறாங்க. இப்படி அல்லது அப்படி. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்றது அது கிடையாது. தொழுகையும் விடக்கூடாது, எச்சரிக்கையும் விடக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? இந்த சட்டத்திட்டங்கள்ல ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒன்று, தொழுகையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது, உயிர் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியன்றதை புரிஞ்சுக்கிறணும். முஸ்லிம்களுடைய உயிர் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் தஆலா எப்படிலாம் பாதுகாக்க சொல்றான். தொழுகையில என்ன, தொழுகையில இப்ப தொழுகையில வந்து எதையாவது ஒண்ணு தூக்கிக்கிட்டு தொழுவலாமா? போயிட்டு நகை கடையில போய் நகை வாங்கிட்டு வந்தாரு, அந்த நகை பைய அப்படி வச்சுக்கிட்டே தொழுவலாமா? அப்படி முன்னாடி வேணா வச்சுக்கிட்டு தொழுவுங்கன்னு சொல்லுவோம். இல்லை எங்கேயா கொடுத்துட்டு வந்து தொழுவணும். இந்த மாதிரிலாம் தூக்கிக்கிட்டு எதையாவது வச்சுக்கிட்டு தொழுவுறதுக்கு அனுமதி இல்லை. அதிகப்படியான செயல் செய்யக்கூடாது. ஒருத்தரை பார்க்கறோம், பார்க்கும்போது தொழுகலையோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா அவர் தொழுகக்கூடாது. இப்படி உதாரணத்துக்கு இப்ப பெண்களுக்கு அது விளங்குமான்னு தெரியல. உதாரணத்துக்கு வரைக்கும் இப்படி தக்பீர் கட்டி நிற்கிறார், இப்படி நிற்கிறார், ரெண்டு கையும் கட்டிட்டு இப்படி நின்னாருன்னா அவரை பார்க்கும்போது என்ன நினைப்போம் சொல்லுங்க? தொழுறான்னு நினைப்போம். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சொறி அரிக்குது, ஒரே ஒரு கையை எடுத்து இப்படின்றாரு, இப்ப என்ன செய்யும்? இப்ப என்ன நினைப்போம் சொல்லுங்க? தொழுகையில இருக்கிறாரு நினைப்போம் இல்லையா? ஏன் இந்த கை என்ன செய்யுது? இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு இப்படி சொரியுது, இப்படி இப்ப என்ன நினைப்போம் சொல்லுங்க? இப்படி இப்படி இருக்கும்போது ஒருத்தரை பார்த்தோம், என்ன நினைப்போம்? இவர் தொழுகிற மாதிரி தெரியலையே, ஏற்கனவே தக்பீர் கட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா தொழுதுகிட்டு தான் இருக்கிறாரு, மனசு தொழுதுகிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் செய்யறாருன்னு நினைப்போம். ஆனா இந்த காட்சியை தான் ஒருத்தர் பாக்குறாரு, தொழுதுகிட்டு இருக்காரு நினைப்பாரா? இப்படி நினைச்சாருன்னா இவர் தொழுக கூடல, அதிகப்படியான செயல் என்னமோ ஒண்ணு செய்யறாரு, இதுதான் தொழுகை. ஆனா அல்லாஹ் சொல்றான், முன்னாடி எதிரி நின்னா வாழை தூக்கிட்டு நில்லுங்கன்றான். வாழை தூக்கிட்டு நில்லுங்க. ஏன்? உயிர் பாதுகாப்பு அவ்வளவு முக்கியம். தொழுகையையும் பாதுகாக்க வேண்டும், உயிரையும் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பயமான அச்சமான நேரத்துல கூட நபிசுல்லாத்துல நின்று இமாமா நிக்கணும், எப்படி தொழுவணும்? ரெண்டு வரிசையா நில்லுங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா? இதுல மார்க்க சட்ட வல்லுநர்கள் பல விதமா இந்த தொழுகையை விளக்குவாங்க. இப்ப இதுல
இன்னொரு ஒரு சாரார் வந்து ஒரு விஷயத்தை இங்க இந்த ஆயத்தை ஆதாரமா எடுத்து சொல்றாங்க. என்னன்னா, தொழுகிறோம், இமாம் ஜமாத்தோட தொழுகிறது ஃபர்து, இமாம் ஜமாத்தோட தொழுகிறது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இமாம் ஜமாத்தோட தொழுகிறது என்னது? சுன்னத்தா ஃபர்லா? ஃபர்லா. அப்ப தனியா தொழுதா தொழுகை கூடாதுன்னு ஆயிருமே. இஷா ஜமாத்து 8:30 தானே இன்னைக்கு, 8:30 நம்மளாம் தொழுகிறோம். ஒருத்தர் 9 மணிக்கு வந்து இஷா தொழுகிறாரு, தொழுக கூடுமா கூடாதா? கூடும். இமாம் ஜமாத்தா தொழுவல, தனியா தொழுகிறாரு, கூடுமா கூடாதா? கூடிரும். ஏன்? ஜமாத்தா தொழுவது ஃபர்லுன்னு இருந்தா அவங்க தொழுறது கூடாதுன்னு ஆயிரும். அப்ப இமாம் ஜமாத்தோட தொழுவது என்னது சொல்லுங்க? சுன்னத்து அப்படின்னு நினைச்சா இமாம் ஜமாத்துக்கு வர மாட்டோம். சுன்னத் அப்படின்னு நினைக்கணும். சுன்னத்து தானே அது வர்றதில்லை. இப்ப நம்ம இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, இமாம் ஜமாத்தோட தொழுகிறது சுன்னத். விளங்கிச்சிங்களா? சில பேர் இமாம் ஜமாத்தோட தொழுகிறத ஃபர்லுன்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க? இமாம் ஜமாத்தோட தொழுகிறது. இப்ப கூட நான் கேட்டப்ப சில பேர் சொன்னாங்க இமாம் ஜமாத்தோட தொழுகிறது ஃபர்லா சுன்னத்தான்னு கேட்டா சில பேர் என்ன சொன்னாங்க? ஃபர்லுன்னாங்க. அப்படி சில பேர் சொல்றவங்க இருந்தாங்க, ஃபர்லுன்னாங்க. அவங்களுக்கு இதான் ஆதாரம், இந்த ஆயத்து ஆதாரம். என்ன? அச்ச நேர தொழுகையிலேயே அல்லாஹ் என்ன சொல்லல, தனித்தனியா தொழுதுருங்க, கொஞ்சம் பேர் அங்க தொழுவுங்க, கொஞ்சம் பேர் அப்புறமா தொழுவுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இமாமு, அவங்கள பின்பற்றி 2 ஜமாத்தா ஆக்கலான்னு கூட அல்லாஹ் சொல்லல. 2 ஜமாத்தா ஆக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. ரசூலா நின்று தொழ வைப்பாங்க. ஒரு ரக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கவங்க இப்படி தொழுவுங்க, 2வது ஸ்டெப்ல இருக்கவங்க அப்படி தொழு. அச்ச நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா இமாம் ஜமாத்தை என்ன செய்ய சொல்லல, விட சொல்லலையே. அப்ப இங்க 2 விஷயத்தை வழங்கலாம். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் வழங்கலாம், இமாம் ஜமாத்துடைய முக்கியத்துவத்தையும் வழங்கலாம். அந்த நேரத்திலே இமாம் ஜமாத்தோட தான் தொழுகணும்னு சொல்றானா, அப்ப இமாம் ஜமாத்தோட தொழுகிறது ஃபர்லு என்று சொல்லக்கூடியவங்க இந்த ஆயத்தை ஆதாரமா காட்டுறாங்க. சரி, இமாம் ஜமாத்தோட தொழுகிறது ஃபர்லு இல்லைன்றது வச்சுக்கிடுவோம். ஆனா அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கணுமா இல்லையா? நம்ம அசால்ட்டா சின்ன சின்ன காரணத்துக்கு என்ன செய்யணும், ஜமாத்தை விட்டுறமே. நான் அது உதாரணமா சொல்றதா நிக்காம தான் சொல்லுவேன். தொழுகையாளி இமாம் ஜமாத்தோட தொழுகிறவர் கூட மண்டபத்தில் அவங்க கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க, மண்டபத்தில் அவங்க குடும்ப கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க, எது போயிடும் அன்னைக்கு? அவ்வளவுதான், இமாம் ஜமாத் போயிடும். தொழுக போவாது, தொழுதுருவாருன்னு கூட வச்சுக்கிறோம். ஒரு 3 மணிக்கு தொழுவார். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் நின்று பந்தியை கவனிச்சாதான் அது சரிப்பட்டு வரும், வந்தவங்களை நல்ல திருப்தியா கவனிச்சு அனுப்பணும் அப்படின்னு தொழுகையை விடுறாரு. அல்லது இமாம் ஜமாத்தை விடுறாரா, என்ன கவனிச்சாலும் குறை சொல்லிட்டு போயிடுவான். ஏன்? தொழுகையை விட்டோம்ல. தொழுகைக்கான ஜமாத்துக்கான முக்கியத்துவம் என்ன? யுத்த களத்தில் எதிரிகள் தாக்கி விடுவார்கள் என்ற சூழ்நிலையிலும் கூட தொழுகையையும் விடக்கூடாது, இமாம் ஜமாத்தையும் விடக்கூடாது என்றல்லவா ஆயத்திறக்கிருக்கான். அப்ப அந்த ஜமாத், இமாம் ஜமாத்துக்குள்ள முக்கியத்துவம் என்ன? அதே போல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். பயணத்துல சுருக்கி தொழுவது, சுருக்கி தொழுவணும். இதுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல சுருக்கித்தான் தொழுவணும். எப்படி தொழக்கூடாது? 4 ரக்காத் தான் தொழக்கூடாது பயணத்துல. இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல தொழுகைகள் 2 ரக்காத் தான் ஃபர்லே ஆச்சு. பிறகுதான் பயணத்துல அது அப்படியே தரிபட்டது. அசர், லுஹர், அசர், இஷா 2 ரக்காத்தாக இருந்தது 4 ரக்காத்தாக ஆக்கப்பட்டதுன்றாங்க. அப்ப ஆல்ரெடி லுஹர், அசர், இஷா என்னதான் இருந்துச்சு? 2 தான் இருந்துச்சு. அது பயணத்துல அப்படியே இருந்துருச்சு. ஊர்ல இருக்கும்போது லுஹர், அசர், இஷாவை 4ஆ தொழுவணும்னு ஆக்கப்பட்டுச்சு. அப்ப பயணத்துல எத்தனை தான் தொழுவணும்னு வருது? 2 தான் தொழுவணும்னு வருது. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை கொஞ்சம் கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபலா ஜுனாஹ அலைக்கும்னு சொல்றான். உங்கள் மீது சுருக்கி தொழுவது. ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா. அரபி வாசகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு. சுருக்கி தொழுவது ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுதுதான் ஆகணும்னு இல்லை, சுருக்கி தொழலாம், தப்பு இல்லைன்னு தான் நல்லா சொன்னா. அதனால சுருக்கித்தான் தொழணும்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே பயணத்தில்
சுருக்கியும் தொழலாம், என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, சுருக்கியும் தொழலாம் போதே தன்னால வரும்ல, சுருக்காமலும் தொழலாம், இதுதான் சட்டம். ஆனா நீ தாராளம் என்ன செய்யுங்க, சுருக்கி தொழுறதா தொழுதுக்கிறங்க என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. முடிஞ்சா 4 ரக்காத்தா தொழ முடியும்னா என்ன செய்யுங்க, 4 ரக்காத்தும் தொழுவுங்க, அதுக்கு அனுமதி இருக்கு என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படியோ பயணத்துல சலுகை 4 ரக்காத்தை சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. கணேசனுக்குரியவர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம், ஹதீஸ்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னா, சலுகையை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிடுவாங்க. எப்பவுமே சலுகையை தான் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுப்பாங்க. ஆயிஷா சொல்றாங்க, 2 விஷயத்துல எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2ல் எது மிகவும் இலகுவோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். புகாரில வருது, 39வது ஹதீஸா புகாரில ஆரம்பத்திலே வருது. அதுல வருது, இன்ன தீன யுஸ்ருன், இன்ன புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸ் இது, இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் மிகவும் லேசானது, லை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, யாரேனும் ஒருவர் மார்க்கத்தை சிரமப்படுத்தி கொண்டால் அது அவரை மிகைத்து விடும். நல்லா கவனிக்கணும், இதை டக்குன்னு பார்த்தா புரியாது. இது மார்க்கம் ரொம்ப லேசு. ஒருவர் அவராக என்ன செய்யறாரு, மார்க்கத்தை கஷ்டமாக்கின்னு நினைச்சா மார்க்கம் அவரை மிகைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். இவரா சிரமத்தை எடுத்துக்கிட்டாருல்ல, இவராதான் சிரமத்தை எடுத்துக்கிட்டாரு. இவராக சிரமத்தை எடுத்துக்கொண்டாரே அவரை மார்க்கம் மிகைத்து விடும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சிரமத்தை எடுத்தாரா கடைசியில் என்ன தெரியுமா, அல்லாஹ் செய்ய முடியலன்னு விட்டுட்டு எங்கதான் வருவாரு, மார்க்கம் செஞ்ச சலுகையின் பக்கம் தான் அவர் வருவார். அதான் மிகைத்து விடும். மார்க்கம் லேசு, அதுதான் மிகைக்கும். அப்படின்னா அர்த்தம், லேசை விட்டுட்டு சிரமத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கடைசியில் நீங்க ஜெயிக்க முடியாது. எதுதான் ஜெயிக்கும், மார்க்கம் தான் ஜெயிக்கும். கடைசியில் விட்டு போட்டு என்ன செய்வீங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஆஷுரா நோம்பு போச்சு. ஆஷுரா நோம்புல முக்கியமான நோம்பு எது, 10ஆம் நாள் தான். எக்ஸ்ட்ரா ஒரு நோம்பு 9லயும் வைக்கலாம், 11ல கூட வைக்கலாம், 9லயும் வைக்கலாம், 11லயும் வைக்கலாம், அனுமதி இருக்கு, ஹதீஸ்லயே இருக்கு. 2 நோம்பு முன்னாடியே வைக்கலாம், பின்னாடியே வைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இந்த 9ஆம் நாள் பயணம் புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. பயணத்துல என்ன செய்யலாம் சொல்லுங்க, எந்த நோம்பை விடலாம், ரமலானுடைய நோம்பையே விடலாம். பயணத்துல ரமலானுடைய நோம்பையே விடலாம். இப்ப ஆஷுராவுக்கு முன்னால பிடிக்கக்கூடிய 9ஆம் நாள் நோம்பை விடலாமா, பிடிக்கணுமா? தாராளமா விடலாம். ஏன், அதுக்கு ஒரு வாய்ப்பு வேற இருக்க. 10 வச்சுட்டு 11ல கூட வைக்கலாம்ல. 2 நோம்பை வைக்கிறது தான் சிறப்பு. இன்னொரு சட்டமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. 10ஆம் நாள் மட்டும்தான் ஒருத்தர் நோம்பு வச்சாரு, தாராளமா கூடும். நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, ஆஷுரா நோம்புன்னா 2 நோம்பு தான் வைக்கணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்காங்க. அப்படியும் கிடையாது. ஒருத்தரால ஒரே ஒரு நோம்பு தான் வைக்க முடியும்னா வைக்கலாம். 2 நோன்பு வைப்பது மிக சிறப்பு. அப்படி அதை ஃபாலோ பண்றதுதான் ரைட்டு, தப்பு இல்லை. 9ஆம் நாளும் வைக்கலாம், 11ஆம் நாளும் வைக்கலாம். இப்ப பயணம் நான் என்ன செய்வேன், பயணம் இருந்தாலும் நான் 9, 10 தான் வைப்பேன்னு வச்சாருன்னா இது அவராக சிரமத்தை ஏற்படுத்திக்கிறேன். பயணம் தானே, நோம்பை விட்டுட்டு என்ன செய்யலாமே, 10, 11 கூட வைக்கலாமே. இப்போ உதாரணத்திற்கு சொல்கிறேன். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி, 2 விஷயங்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டால் இல்லா அகத ஐஸரஹுமா, அது இந்த 2ல எது லேசோ அதை தான் எடுப்பாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மாலம் யகுன் இஸ்மன், அது பாவமான காரியமாக இருந்தாலே தவிர. லேசு லேசு லேசுன்னு சில பேர் எங்க போயிடுவான், மார்க்கம் லேசுன்னு பாவத்துக்கே போயிடுவான். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்னு பாவத்தையே செஞ்சு முடிச்சிருவாங்க, பிரச்சனை இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாவம் வரைக்கும் போய் சேர்ந்துறாங்க. அதையும் சேர்த்து ஆயிஷா சொல்றாங்க, பையன்கான இஸ்மன் லேசு ஆனா அது பாவம் அப்படின்னு இருந்தா கானா அபாதன்னாசி மின்ஹு, மக்களிலேயே மிக தூரம் விலகி நிற்பவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அது பாவமா இருந்தா அபாதன்னாசி மின்ஹு, அதை விட்டு மக்களிலேயே மிக தூரம் இருப்பவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள்.
சொல்லிட்டு அந்த ஹதீஸுடைய தொடர நான் சொல்லிடுறேன். ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி தனக்காக யாரையும் பழி வாங்கியதே இல்லை, தனக்காக யாரையும் பழி வாங்கியதே இல்லை. ஆனால் சில சமயம் சில பேரை தண்டிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தனக்காக அல்ல, மார்க்க சட்டதிட்டங்கள் உடைக்கப்பட்டது என்றால் தண்டித்திருக்கிறார்களே தவிர தனக்காக யாரையும் தண்டித்ததில்லை என்றாங்க. எப்படி? என் பல்ல உடைச்சிட்டான், அவன் பல்ல போய் உடைச்சிட்டு வாங்க ரசூலா சொன்னதில்லை. விபச்சாரம் செஞ்சாரு, கல்லால் அடிச்சு கொள்ளுங்க சொல்லியிருக்காங்க. திருடிட்டாங்க, கையை வெட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் கையை வெட்டிட்டான், என் ஷோல்டர்ல வெட்டினான், ஓது யுத்தத்துல வெட்டினாங்கல்ல, என் தலையில அடிச்சிட்டான், அவனை போய் தனக்காக யாரையும் பழி வாங்கியது இல்லை. மார்க்க சட்டம் உடைக்கப்பட்டால் அதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, தண்டனை வழங்கியிருக்கின்றார்கள் என்று அந்த ஹதீஸ் முடியுது. கண்ணியத்திற்குரிய அதே போன்று இப்ப நான் இங்க கடைசியாக ஒரே ஒரு சட்டத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லப்படும். இப்ப பயணத்தில் சுருக்கி தொழக்கூடிய அனுமதி இருக்கு. ஷாஃபி மதுஹப்ல 4ஆவும் தொழுவலாம், அப்படி இருந்தா கூட 2ஆ தொழுவது அந்த சலுகையை தாராளமா எடுத்துக்கலாம். பிளஸ் இன்னொரு விஷயத்தை விளங்கிடணும், பயணத்துல 4 ரக்காத்தையே 2 ரக்காத்தா தொழுவலாம் அப்படின்னு இருக்கும்போது, குறிப்பாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 4 ரக்காத்தை எப்படிதான் தொழுவணும், 2ஆ தான் தொழுவணும் அப்படின்னு இருக்கிறப்ப முன் சுன்னத் பின் சுன்னத்தை தொழுவணுமா? சொல்ல மாட்டீங்க. நான் சொல்ற போங்க வச்சு தொழு தேவையில்லைன்னு சொல்லிடுவீங்க. கிடையாது. பாருங்க, நல்லா கவனிச்சிருங்க. ஃபஜர் தொழுக ஃபர்லா, பயணத்திலும் ஃபர்து தான். ஃபஜருடைய முன் சுன்னத்து சுன்னத்தா, பயணத்திலும் சுன்னத்து தான். கவனிச்சுக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாளையே 2ஆ தொழுவும் போது இந்த சுன்னத் தேவையா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. பயணம் எல்லா பயணமும் சிரமங்கள் கிடையாது. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது முன் சுன்னத் தொழுவதற்கு அவகாசம் இல்லை, தாராளமா விடலாம். என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சில பேர், நான் ஏன் இதை சொல்றேன்னா, சில பேர் இப்படியே கேள்வியே கேட்டிருக்காங்க. பயணத்துல 2 ரக்காத் தொழுவுறேன், முன் சுன்னத் தொழுதா அதெல்லாம் தொழுவாதீங்க, சும்மா நீங்களே தொழு அப்படின்னு தடுக்கிறாங்க. என்ன, யாருக்குங்க அனுமதி இருக்கு தடுக்கிறதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கமா யுஸல்லி, கொஞ்சம் நல்ல காது திறந்து கேட்டுக்கிறணும். ஏன்னா நாளையே 2ஆ தொழுவும் போது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களாவே ஃபத்வா கொடுத்துட்றாங்க. என்னன்னு, சுன்னத் தொழு தேவையில்ல, அல்லாஹ் நாளையே 2ஆ தொழுவு சொல்லிட்டானே, சுன்னத் தொழுவணுமா அப்படின்னு இவங்களா நம்மளா எந்த சட்டையும் சொல்லக்கூடாது. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஃபகமா யுஸல்லி ஃபில் ஹதரி கப்லஹா வ பஅதஹா ஃபகதாலிக யுஸல்லி ஃபிஸ் ஸஃபரி. கப்லஹா வ பஅதஹா, முன்பின் சுன்னத்துகளை நபி அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுது தொழுததை போன்று ஃபகதாலிக யுஸல்லி ஃபிஸ் ஸஃபரி, சஃபரிலும் தொழுதிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஃபஜருடைய முன் சுன்னத்து நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. நான் ஃபுல்லுத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதுல கடைசியா வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸை மட்டும் சொல்றவங்க, லா ததஉ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரகஅத்தைல் ஃபஜ்ரி. இதெல்லாம் மார்க்க சட்ட வல்லுநர்கள், ஃபுகஹாக்கள் ஃபிக்ஹ் கிதாபில எழுதி வச்சிருக்க விஷயங்கள் தான். இதெல்லாம் ஹதீஸ்ல இருந்து வரக்கூடிய சட்டங்கள் தான். லா ததஉ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விட்டு விடாதீர்கள், ரகஅத்தைல் ஃபஜ்ரி, ஃபஜருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை விட்டுறாதீங்க. வலௌ தரதத்குமுல் கைலு, குதிரை உங்களை வேகமாக விரட்டி கொண்டிருந்தாலும் சரியே. அப்படின்னு அர்த்தம், அவசரமா பயணம் போகணும் அப்படி இருந்தா கூட முடிஞ்சா ஃபஜருடைய முன் சுன்னத்தை தொழாம விட்டுறாதீங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, புகாரி முஸ்லிம் ரெண்டுத்திலுமே வருது, லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மின நவாஃபிலி, நஃபிலான தொழுகைகளில் அஷத்த தஆஹுதன், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது, மின்ஹு அலா ரகஅத்தைல் ஃபஜ்ரி, ஃபஜருடைய முன் சுன்னத்தை விட மற்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது இல்ல, ரொம்ப முக்கியத்துவம் அது கொடுத்துருக்காங்க. எனவே மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாஜிபான தொழுகை சஃபர்லையும் வாஜிபு தான். இது இப்படி விளங்கிக்கிட்டாலே போதுங்க, தொழுவணுமா தொழக்கூடாதுன்னு முடிவு எடுத்துடலாம். சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தி முஅக்கதான்னு சொல்றோம்ல 12 ரக்காத்துக்கு, சஃபர்ல கூட சுன்னத்தி முஅக்கதா தான். ஃபர்லு சஃபர்லையும் ஃபர்லு தான். சுருக்கி தொழுறதுக்கு அனுமதி இருக்கு, அவ்வளவுதான். சுன்னத்துகளை சுருக்கி தொழ முடியும், மகரிப சுருக்கி தொழ முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல சுன்னத்தையும் சுருக்க முடியாது. எனவே சுன்னத்தை முஅக்கதாக்கள் பயணத்துல தொழ முடிந்தால், நல்லா கவனிச்சுக்கிறேங்க, சஃபர்ல நீங்க சுன்னத்தை தொழுதே ஆகணும்னு நான் சொல்லல,
விடுறதுக்கு அனுமதி இருக்கு, இல்லைன்னு இல்லை, விடணும்னு நினைச்சுக்கிறாங்க சில பேர். அதுதான் பிரச்சனைங்க. நாளையே 2 தொழுவும் போது இந்த 2 ரக்காத் தொழணுமா, இன்னும் பெரிய சூஃபி மாதிரி தொழுதுகிட்டு இருக்கீங்க, தொழாதீங்க அப்படின்னு ஏங்க அடுத்தவங்களை போய் தடுக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குதிரை உங்களை விரட்டி கொண்டிருந்தாலும் கூட ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை விட்டுறாதீங்க சொல்றாங்களா இல்லையா? அதனால பயணம் இப்பெல்லாம் ரொம்ப சொகுசாகி போச்சு. பயணங்கள் கார்ல போறாங்க, அழகான ஒரு பள்ளியை நிப்பாட்டுறாங்க, பெண்களுக்கு தொழுகிறதுக்கு இடம் இருக்கு, முன் சுன்ன தொழ முடியும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியதானே? இன்னும் சொல்ல போனா பயணத்துல பள்ளியில அந்த ஒரு இமாம பின்பற்றி தொழுதா என்னதானே தொழுவணும்? இதை சொல்ல மாட்டீங்க. லொஹர் தொழுவுறீங்க, அந்த பள்ளிவாசல் இமாம பின்பற்றி தொழுதா என்னதான் தொழுவணும்? 4 ரக்காத் தானே தொழுவணும். நம்ம வேகமா போக வேண்டியிருக்கு, இக்காம சொல்றதுக்கு இன்னும் காலவர் இருக்கு, நான் தனியா தொழுதுட்டு போறேன்னா வெளிப்பள்ளியில தனியா தொழுதுட்டு போனா 2 ரக்காத் தொழுவலாம். அப்ப கூட முன் சுன்ன தொழ முடிஞ்சா என்ன செய்யணும்? அதே போல மகரிபுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத் தொழ முடியும் நேரம் இருக்கிறது என்றால் தயவு செய்து பயணத்தில் தாராளமா விடலாம் நினைக்காதீங்க. அதுதான் சொல்ல வரேன். பயணத்துல தாராளமா விடணும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பயணத்திலும் முன்பின் சுன்னத்துகளை தொழ முடியும் என்றிருந்தால் சுன்னத்தே முஅக்கதாவான சுன்னத்துகளை பயணத்திலும் தொழுவதுதான் மிகச் சிறப்பானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, பயணத்திலும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. எல்லா நிலையிலும் தொழுகையை விடாதவர்களா, இறுதி மூச்சு வரை, ரூஹு பிரியும் வரை எல்லா தொழுகைகளையும் அதாவாக இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஆரோக்கியத்தை, அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. سبحان الله وبحمده. سبحانك.